வணக்கம் மாணவர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸில் எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் ரோமில் 2 சம் பார்த்தோம். இப்போது அதுக்கப்புறம் இருக்கிற 3வது சம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த கிளாஸை. இப்போ ஃபர்ஸ்ட் ரோமில் 3rd சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா நம்பரையும் ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். த ரிலேஷன் ஆர் டிஃபைன்டு பை ஏ ரிலேஷன் டு பி இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரும் சிஸ்டர்ஸாக இருக்கக்கூடாது, நாட் ஏ சிஸ்டர்ஸாக இருக்கணும். அதுதான் இது ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு செட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏங்கிற செட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சன்னு, மதர், ஃபாதர், டாட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்க, 2 குழந்தைங்க. ஒரு ஜெண்டரும் இதில் தெரிஞ்சிடும். ஒரு ஜென்னும் ஒரு லேடி எடுத்துக்கலாம் ஃபாதர் மதருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். A is the set of all members of a family. ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். R is defined by A relation to B அப்படின்னா if A is not a sister of B இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணுவோம். ரிஃப்ளெக்சிவ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சன் எடுத்துக்குவோம். சன் இப்போ சன்னை எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. Not a son is not a sister of son அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கே சிஸ்டரா இருக்க முடியாது. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ்ல வருமானா ரிஃப்ளெக்சிவ்ல வரும். அதை தான் நம்ம எழுதுறோம். A members of a family cannot be a sister of herself அப்படின்னு சொல்லுவோம். A relation to A is ட்ரூவா தான் இருக்கும். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கலாம். மதருக்கு எடுத்தாலும் சரி, ஃபாதருக்கு எடுத்தாலும் சரி, டாட்டருக்கு எடுத்தாலும் சரி, அவங்களுக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. அப்போ இது ட்ரூ ஆகுது, ரிஃப்ளெக்சிவ்ல வருது. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று சிமெட்ரிக்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம சன் மதர் எடுத்துக்குவோம். சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர் வரும். மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன் அப்படின்னு வரும். இதுக்கு சிமெட்ரிக் ப்ரூவ் ஆகும். அதே சன்னும் டாட்டரும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் அப்படின்னு வரும். ஆனால் டாட்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் சன் அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சிமெட்ரிக் ப்ரூவ் ஆகுது. ஆனால் இந்த 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிமெட்ரிக் ப்ரூவ் ஆகலை. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம சிமெட்ரிக் ப்ரூவ் ஆனால் தான் அது சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஏதாவது ஒன்று வரலைனாலும் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இதில் சன் டாட்டர் எடுக்கிறப்ப ப்ரூவ் ஆகலை இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இது நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை ஜென்ரலாக எழுதியிருக்கோம். இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பினா இட் இம்ப்ளைஸ் சிஸ்டர் ஆஃப் ஏன்னு வரும். இந்த ரிலேஷனில் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏன்னு வரும். அதனால இது 2மே வரனால இது நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடணும். ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுவோம். சப்போஸ் இன் எ ஃபேமிலி ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுவோம். சப்போஸ் இன் எ ஃபேமிலி இஃப் வி டேக் மதர் பி அண்டு 2 டாட்டர் ஏ அண்ட் சி, 2 டாட்டர் எடுத்துக்குவோம். இட் இஸ் ட்ரூ தட் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, ஏ ரிலேஷன் டு பி, பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. அப்போ பி ரிலேஷன் டு சி வந்துடும். அதாவது நம்ம மதரை பி அப்படின்னு எடுத்துக்குவோம், 2 டாட்டர்ஸை ஏசி அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ மதரும் ஒரு டாட்டரும் நாட் ஏ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி மதரும் இன்னொரு டாட்டரும் சின்னு கொடுத்துருக்கோம்ல, அவங்களும் நாட் ஏ சிஸ்டர் அப்படின்னு எழுதிடுவோம். இப்போ ஏ ரிலேஷன் டு பியும் வருது. அதே மாதிரி
B is ரிலேஷன் டு சி அப்படின்னு வருது. பியை தான் நம்ம மதர் அப்படின்னு எடுத்திருக்கோம், ஏவும் சியும் டாட்டர்னு எடுத்திருக்கோம். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் வருது. அதே மாதிரி மதருக்கும் இன்னொரு டாட்டருக்கும் நாட் ஏ சிஸ்டர் வருது. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏலேருந்து ஏக்கும் சிக்கும் பார்த்தோம்னா சிஸ்டர் ஆஃப் வருது. அப்போது இது ரெண்டும் எடுக்க முடிஞ்சு தேர்ட் ரிலேஷன் நமக்கு சிஸ்டர் ஆஃப் வரனால இது நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான், அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். பி ரிலேஷன் டு பிட் பட் ஏ அண்ட் சி ஆர் சிஸ்டர்ஸ். அப்போது ஏ நாட் ரிலேஷன் டு சி, அப்போது நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ரோமனில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இது தேர்டு சம் என்ன பார்த்தோமோ அதே தான் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆல் ஃபீமேல் நம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஃபீமேல் நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு த ரிலேஷன் ஆர் டிஃபைன். ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஏ ரிலேஷன் டு பி இஸ் ஏ நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. அங்கே கொடுத்த ரிலேஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆனால் ஃபீமேல் நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இதை நம்ம எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். சொல்யூஷனில் ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் ஃபீமேல் நம்பர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி. ஏ ரிலேஷன் டு பினா ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் தான் வரும். அப்போது ரிஃப்ளெக்டிவ் வரும். இதில் அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். எ ஃபேமிலி நம்பர்ஸ் எ ஃபீமேல் நம்பர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி கேனாட் பி சிஸ்டர் ஆஃப் ஹெர் செல்ஃப். இப்போ ஏ ரிலேஷன் டு ஏ இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆகுது. இது ரிஃப்ளெக்சிவில் வரும். ஏன்னா ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கே சிஸ்டராக இருக்க முடியாது, நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் தான் இருக்க முடியும். அதனால் இது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது ஒன் சிமெட்ரிக். இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கும். ஏங்கிறத ஒரு டாட்டராகவும் பிங்கிறத மதராகவும் எடுத்துக்கலாம். ஏங்கிறத டாட்டராகவும் பிங்கிறத மதராகவும் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் தான் வரும். அதே மாதிரி மாற்றி போடுவோம். மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர், இதுவும் கரெக்டாக தான் வரும். அப்போ ஏ ரிலேஷன் டு பினா பி ரிலேஷன் டு ஏ இருக்கும். இட் இஸ் சிமெட்ரிக். இது சிமெட்ரிக்கில் வரும். லாஸ்ட் ஒன் டிரான்சிட்டிவ் பார்க்கலாம். இதில் ஒரு ரெண்டு போன சம்முக்கு எடுத்த மாதிரி தான், ரெண்டு டாட்டரும் ஒரு மதர் எடுத்துக்குவோம். பிங்கிறத மதராகவும் பிங்கிறத மதர்னும் ஏ கமா சி இதை ரெண்டையும் டாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மதர் பி அண்ட் டூ டாட்டர்ஸ் ஏ அண்ட் சி அப்படின்னு எடுத்துக்குவோம். இட் இஸ் ட்ரூ தட் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி வரும். அதே மாதிரி ஏ ரிலேஷன் டு பின்னு சொல்லிடலாம். பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சியும் வரும். ஏன்னா இன்னொரு டாட்டருக்கு எடுத்தோம்னா இதுவும் ட்ரூ தான் வரும். இது ரெண்டும் அந்த செட்டில் எடுக்க முடியுது. ஆனால் ஏவும் சியும் ரிலேஷனில் வருமானா ரிலேஷனில் வராது, நாட் ரிலேஷன் டு சி தான் வரும். ஏன்னா ஏவும் சியும் இஸ் சிஸ்டர் ஆஃபில் வந்துடும். அப்போது இது நாட் டிரான்சிட்டிவ். அப்போது இது எதில் வருது? சிமெட்ரிக்கில் வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ்லையும் வருது, டிரான்சிட்டிவ்ல மட்டும் வரல. Fifth sum, on the set of natural number the relation are defined by x relation to y if x plus 2y is equal to 1. அந்த செட்டை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்கணும். இதில் 3 ரிலேஷனையும் நம்ம செக் பண்ணுவோம். இந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா x plus 2y is equal to 1 இருக்கணும். அந்த ஆர்டர்டு பேர், அந்த ரிலேஷனுக்குள்ளே என்ன ஆர்டர்டு பேர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஒய்யை தூக்கிட்டு நம்ம எக்ஸை எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்குவோம். ரெண்டை ஆட் பண்ணோம்னா 3x இஸ் ஈக்குவல் டு 1 வரும். 3யை நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம்னா x ஈக்குவல் டு 1/3 வரும்.
இது வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. இருந்தாலும் அதாவது எக்ஸ் வந்து 1/3னும் ஒய்யும் வந்து 1/3னும் போடுறப்ப இந்த ஆர்டர்டு பேர் மட்டும்தான் வரும். அதாவது 1/3 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/3 ஆட் பண்ணோம்னா 1/3 ப்ளஸ் 2/3ன்னு வரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு ஆர்டர்டு பேர் தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் ஒய்ங்கிற எலிமெண்ட்ஸ் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இந்த எலிமெண்ட்ஸை நாம் ரிலேஷனுக்குள்ளே எழுதக்கூடாது. ஏன்னா நேச்சுரல் நம்பரில் தான் எழுதணும். 1/3ங்கிறது நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும்னா எம்டி செட்டாக தான் இருக்கும். அதை தான் நம்ம எழுதிக்கிறோம். அந்த ரிலேஷன் வந்து எம்டி செட்டாக எழுதிக்கிறோம். எம்டி செட் போட்டுக்கிறோம். இப்போ எம்டி செட்டில் அதாவது நேச்சுரல் நம்பர்னா இது ரிஃப்ளெக்சிவ்ல வரணும்னா 1 1 நேச்சுரல் நம்பருங்கனால 1 1 2 2 3 3 இது எல்லாமே அந்த ரிலேஷனுக்குள்ள இருந்தால் தான் ரிஃப்ளெக்சிவ். ஆனால் அதில் எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. அப்போ என்னன்னு எழுதிடலாம்? நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது நம்ம சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் செக் பண்ணணும். சிமெட்ரிக் செக் பண்ணோம்னா ஒரு எம்டி செட் இருக்குன்னா ஏதாவது ஒரு பேர் எடுக்க முடிஞ்சாதான், அதாவது ஏ கமா பி அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்க முடிஞ்சாதான் பி கமா ஏ இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. அப்போது பி கமா ஏவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ எம்டி செட்டுங்கிறது கண்டிப்பாக சிமெட்ரிக்கில் வரும். எம்டி செட் இஸ் சிமெட்ரிக். நம்ம பார்க்கவே தேவையில்லை. எம்டி செட்டுன்னு இருந்தாவே சிமெட்ரிக் அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி எம்டி செட்டாக இருந்தால் 2 பேர் எடுக்க முடிஞ்சாதான் 3வது பேரை செக் பண்ணுவோம் டிரான்சிட்டிவ்க்கு. அப்போ அந்த 2 பேரை எடுக்க முடியலன்னா 3வது செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ எம்டி செட்டுங்கிறது கண்டிப்பாக டிரான்சிட்டிவ்லேயும் வரும். எம்டி செட்டுங்கிறது ரிஃப்ளெக்சிவ்ல வராது, ஆனால் சிமெட்ரிக்லேயும் டிரான்சிட்டிவ்லேயும் வரும். நம்ம கண்ணை மூடிட்டு அதை எழுதிடலாம். அவ்வளோதான் இந்த சம். எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி அண்டு ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கமா ஏ, பி கமா பி, ஏ கமா சி அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர் டு பி இன்க்ளூடட் டு ஆர் டு மேக் இட் ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்டு ஈக்குவலண்ட் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆகணும்னா, ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா தற்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டிவ் ஆகணும்னா இதோட என்ன ஆர்டர்டு பேரை சேர்த்தணும், மினிமமாக சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிமெட்ரிக்னா சமச்சீர்னு சொல்லுவோம். இந்த ரிலேஷன் வந்து சமச்சீர் ஆகிறதுக்கு என்ன ஆர்டர்டு பேர் நம்ம சேர்த்தணும், மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர் எதை சேர்த்தணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் அப்படின்னா கடம்பு சார்புன்னு சொல்லுவோம். டிரான்சிட்டிவ் ஆகிறதுக்கு என்ன எலிமெண்ட்ஸை சேர்த்தணும், ஈக்குவலண்ட் ரிலேஷன் ஆகிறதுக்கு என்ன எலிமெண்ட்டை சேர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செட் சொல்யூஷனில் செட் எழுதிக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி அப்படின்னு எழுதிக்கலாம். ரிலேஷனே எழுதிக்கலாம். ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஏ, பி கமா பி, ஏ கமா சி. அந்த ரிலேஷனே எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் ஆகிறதுக்கு என்ன ஆர்டர்டு பேரை நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் ஆகிறதுக்கு டு மேக் ஆர் ரிஃப்ளெக்டிவ் வி நீட் டு இன்க்ளூட். இதோட எதை சேர்த்தணும்னா ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஒரு செட் இருக்குன்னா அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அதே எலிமெண்ட்ஸோட பேர் வரணும். அதாவது ஏ கமா ஏ வரணும், பி கமா பி வரணும், சி கமா சி வரணும், டி கமா டி வரணும். அந்த ரிலேஷனில் எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். ஏ கமா ஏ இருக்கு, பி கமா பியும் இருக்கு, சி கமா சி அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி டி கமா டி அப்படிங்கிறதும் இல்லை. இந்த 2 எலிமெண்ட்ஸும், அந்த 2 ஆர்டர்டு பேரும் அந்த ரிலேஷனுக்குள்ள இருந்திருந்தா அது ரிஃப்ளெக்டிவ் ஆயிருக்கும். ஆனால் அது 2ம் இல்லை. அப்போ இதை 2ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆயிரும். அதனால தான் அந்த 2 எலிமெண்ட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். டு மேக் ஆர் ரிஃப்ளெக்டிவ் we need to include C, C and D, D. இது 2ஐயும் நாம இன்க்ளூட் பண்ணாவே அது நாம ரிஃப்ளெக்டிவ் ஆயிரும். அதனால அந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்.
அடுத்த நெக்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக் பார்ப்போம். சிமெட்ரிக் ஆகிறதுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேரை நம்ம சேர்த்தணும்? சிமெட்ரிக் ஆகிறதுக்கு அதே மாதிரி தான் அந்த ஆர்டர்டு பேர்ல என்ன எலிமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆர்டர்டு பேர் நமக்கு என்ன இருந்தது? ஆர்டர்டு பேர் ஏ கமா ஏ, பி கமா பி, ஏ கமா சி இருந்தது. இப்போ சிமெட்ரிக் அப்படின்னா ஒருவேளை நம்ம இதை ரெண்டையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்டையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, தேர்ட் ஒன் பார்த்தா போதும். ஏன்னா என்ன ஆர்டர்ல இருக்கணும்னா ஏ கமா பில இருந்திருந்ததுன்னா அந்த ரிலேஷனுக்குள்ள ஏ கமா பின்னு ஒரு ஆர்டர்டு பேர் இருந்திருந்தா பி கமா ஏ அப்படிங்கிற ஆர்டர்டு பேர் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஏ கமா ஏ, பி கமா பிக்கு அதை நம்ம மாற்றி போட்டாலும் அதே எலிமெண்ட்ஸ் தான் வரப்போகுது. அதனால அதை ரெண்டையும் பார்க்க தேவையில்ல. ஏ கமா சியை மட்டும் பார்ப்போம். ஏ கமா சினா கண்டிப்பாக சி கமா ஏ அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் அந்த ஆர்டர்டு பேருக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சிமெட்ரிக் ஆகும். ஆனால் இல்லை, அதனால இந்த எலிமெண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணும், சி கமா ஏ அப்படிங்கிறது. ஒருவேளை நம்ம ஏ கமா சிஏ இங்கே இல்லாமல் வெறும் ஏஏ பிபி மட்டும் இருந்தால் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி ஏ கமா பி அப்படிங்கிற ஆர்டர்ல இருந்தா இது இருக்கணும், இது இல்லை அப்படின்னா இது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது இருக்கு, ஏ கமா சிங்கிறதுல இருக்கு. அப்போ நம்ம சி கமா ஏ அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த ஆர்டர்டு பேருக்குள்ள இருக்கணும். அதனால நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்போ டு மேக் ஆர் சிமெட்ரிக் we need to include சி கமா ஏ. அப்போ அந்த ஆர்டர்டு பேருக்குள்ள சி கமா ஏவை மட்டும் ஜாயின் பண்ணோம்னா இது சிமெட்ரிக்கா மாறிடும். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஏ கமா பி, அதே மாதிரி பில ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒரு எலிமெண்ட் பி கமா சி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆர்டர்டு பேர் இருந்திருந்தா ஏ கமா சி அப்படிங்கிற ஆர்டர்டு பேர் இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ரெண்டுமே இருந்தாதான் இதை செக் பண்ணும். இப்போ இதுல பார்ப்போம். இப்போ இது ரெண்டும் பார்க்கணும், ரிஃப்ளெக்டிவ்ல இருக்கிறத பார்க்கணும், ரிஃப்ளெக்டிவ் எலிமெண்ட்ஸை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏ கமா சி இருக்கு, ஆனா இதுல சில ஆரம்பிச்சு ஏதாவது எலிமெண்ட் இருந்திருந்தா தான் அடுத்தது மூணாவது ஆர்டர்டு பேரை செக் பண்ணும். ஆனா ஒன்று மட்டும் இருந்தா செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அது டிரான்சிட்டிவ் ஆயிரும். அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஒருவேளை இதே ஆர்டர்டு பேர்ல சி கமா டி அப்படின்னு இருந்திருந்தா சி கமா டி அப்படிங்கிற எலிமெண்ட் இருந்திருந்தா ஏ கமா டி இருக்கணும். ஆனா இல்லை, அந்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்போ நம்ம செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இது சிமெட்ரிக் தான். அப்போ எந்த எலிமெண்ட்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்ல, அதுவே கொடுத்துருக்கிற ரிலேஷனே டிரான்சிட்டிவ்ல தான் இருக்கு. அதனால அப்படியே எழுதிட வேண்டியது, ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு எழுதிடுறோம். அதே அடுத்த ஒன்று ஈக்குவலண்ட் ரிலேஷன். ஈக்குவலண்ட் ரிலேஷன்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது மூணுலயே வந்துச்சுன்னா அது ஈக்குவலண்ட் ரிலேஷன் சொல்லுவோம். அப்ப கொடுத்திருக்கிற ரிலேஷன் ரிஃப்ளெக்டிவ் ஆகணும்னா சிசி சி கமா சிங்கிற எலிமெண்ட்டையும் டி கமா டிங்கிற எலிமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம். சிமெட்ரிக் ஆகிறதுக்கு சி கமா ஏங்கிற எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணோம். ஆனா டிரான்சிட்டிவ் ஆகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்ப இந்த மூணு எலிமெண்ட்டையும் அந்த ரிலேஷன்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ்லயும் வரும், சிமெட்ரிக்லயும் வரும், டிரான்சிட்டிவ்லயும் வரும். அப்போ அந்த மூணு எலிமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம். டு மேக் ஆர் இஸ் ஈக்குவலன்ட் we need to include சி கமா சி, டி கமா டி, சி கமா ஏ, இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். எக்ஸசைஸ் 1.2ல தேர்டு சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி அண்ட் ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கமா ஏ, பி கமா பி, ஏ கமா சி அப்படின்னு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர் டு பி இன்க்ளூடட் டு ஆர் டு மேக் இட் ரிஃப்ளெக்டிவ்,
சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ஈக்குவலன்ட் ரிலேஷன். அது இதுக்கு முன்னாடி பார்த்த செகண்ட் சம்ல என்ன பார்த்தோமோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்ப்போம். செட்டில் வந்து அங்கே ஏபிசிடிங்கிற எலிமெண்ட் இருந்துச்சு, இங்கே வெறும் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஏபிசி தான் இருக்குது. ரிலேஷனில் நம்ம செகண்ட் சம்மில் என்ன பார்த்தோமோ அதே ரிலேஷன் தான் இங்கேயே இருக்கும். இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல நம்ம என்ன செட் எழுதிக்குவோம், a is equal to small abc அப்படிங்கிற 3 எலிமெண்ட் இருக்கு. ரிலேஷன்ல a, a, b, b, a, c அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. செட் a என்ன கொடுத்துருக்காங்கன்னா abc கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் a, a, b, b, C அப்படிங்கிற 3 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆகணும்னா என்ன எலிமெண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணோம்? இப்போ ஏங்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட் ABC இருக்குன்னா A, B, C, இந்த 3 எலிமெண்ட்ஸும் இருந்தால் இது ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரிலேஷனை பார்ப்போம், 3 எலிமெண்ட்ஸும் இருக்கா அப்படின்ட்டு. A இருக்குது, Bயும் இருக்குது, ஆனால் சிங்கிற எலிமெண்ட்ஸ் இல்லை. அப்போ நம்ம ரிஃப்ளெக்டிவ் ஆகணும்னா அந்த ரிலேஷனுக்குள்ளே நம்ம C அப்படிங்கிற எலிமெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ டு மேக் ஆர் reflective we need to include C இன்க்ளூட் பண்ணா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன் ஆயிரும். அடுத்தது ஒன்று சிமெட்ரிக் ரிலேஷன் ஆகணும்னா இந்த 2 எலிமெண்ட்ஸையும் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தா போதும். A, C இருக்குன்னா கண்டிப்பா C, A அப்படிங்கிற எலிமெண்ட் அந்த ரிலேஷன்ல இருக்கணும். ஆனால் இல்லை, அப்போ நம்ம C, Aவை அந்த ரிலேஷனுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் ஆயிரும். டு மேக் ஆர் சிமெட்ரிக் we need to include C, A. அதே மாதிரி டிரான்சிட்டிவ் ரிலேஷன் ஆகணும்னா என்ன எலிமெண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணோம்? இப்போ 2 A, B, Bங்கிறத செக் பண்ண தேவையில்ல. A, C ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. டிரான்சிட்டிவ் ஆகணும்னா 2 இருந்தால் தான் 3ஆவது செக் பண்ணணும். அப்போது நம்ம ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கிறதுனால நம்ம செக் பண்ண தேவையில்ல. அப்போ நத்திங் டு இன்க்ளூட், எந்த எலிமெண்ட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆகணும்னா அந்த ரிலேஷன் வந்து எதில் இருக்கணும்? ரிஃப்ளெக்டிவ்லேயும் இருக்கணும், சிமெட்ரிக்லேயும் இருக்கணும், டிரான்சிட்டிவ்லேயும் இருக்கணும். இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆகிறதுக்கு நம்ம சிங்கிற எலிமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணோம். சிமெட்ரிக் ஆகிறதுக்கு ஏங்கிற எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணோம். டிரான்சிட்டிவ் ஆகிறதுக்கு எந்த எலிமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. அப்போது இந்த ரிலேஷனுக்குள்ள சியையும் ஏவையும் இன்க்ளூட் பண்ணிட்டா இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆயிரும். அது ரெண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். டு மேக் ஆர் ஈக்குவலன்ட் we need to include C, and C, A இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்ம இன்க்ளூடு ரிலேஷன் ஆயிரும். அவ்வளோதான் இந்த சம். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் P be the set of all triangles in a plane and R be the relation defined on P as A relation to B is A is symmetric to B. Prove that R is an equivalent relation. அதாவது ஒரு செட் எடுத்துக்கிறோம். அந்த செட்டை நாம் எலிமெண்ட்ஸ் கொடுக்காம ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. PB the set of all triangles in a plane. ஒரு பிளேனில் இருக்கிற ஒரு தளத்தில் இருக்கிற எல்லா முக்கோணத்தையும் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் அது ரிலேஷன் ஆகணும்னா அந்த ஆர்டர்டு பேர் கொடுக்கறதுக்கு பதிலாக ரிலேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is similar to B. அதாவது ஒரு ட்ரையாங்கிளும் இன்னொரு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்ததுன்னா அது ரெண்டும் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 எலிமெண்ட்டும் ஆர்டர்டு பேருக்குள்ளே எழுதிக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த இதில் ரிலேஷன்ஸ் A is similar to B ரெண்டும் சிமிலராக இருந்திருந்தா
அது ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷன்ல பி செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள் இன் எ பிளேன். அந்த செட்டை நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா, நம்ம செட்டு போன சமுக்கெல்லாம் நம்ம என்ன எழுதணும், எலிமெண்ட்ஸ் எழுதிட்டோம். ஆனா இங்க வந்து வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அப்படியே எழுதிக்க வேண்டியதான். செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள் இன் எ பிளேன் அப்படின்னு எழுதிக்கிறோம். A relation to B if A is similar to B. அதோட ரிலேஷன் ஆர்டர்டு பேர் அப்படிதான் இது இப்படி கொடுத்துருக்காங்க. A is similar to B. ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருந்துச்சுன்னா அது ரிலேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவா செக் பண்ணும். அப்போ ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பிளேன் இப்படி எடுத்துக்குவோம். பிளேன்ல ஒரு ட்ரையாங்கிள் இது சிமிலரா இருக்கு, இது ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஒருவேளை இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏன்னு பேர் கொடுத்துக்குவோம். இப்போ இதே ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிளுக்கு, அது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கிறோம், அதே ட்ரையாங்கிளை நம்ம இன்னொன்று மாற்றி நம்ம எடுத்தாலும் அதோட காப்பி எடுத்துட்டு இது ரெண்டும் சிமிலரானு பார்த்தா கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் அதே மாதிரி நம்ம போட்டு பார்த்தோம்னா எவ்வரி ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு இட்செல்ஃப். அதே ட்ரையாங்கிளுக்கு கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும். அப்போ ஏ ரிலேஷன் டு ஏ இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம செக் பண்ணிட்டோம். என்ன எழுதணும், எவ்வரி ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு இட்செல்ஃப், அப்போ இம்ப்ளைஸ் ஏ ரிலேஷன் டு ஏ இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு எழுதிக்கணும். ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் அதே ட்ரையாங்கிளுக்கு கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் படி நம்ம ரிஃப்ளெக்டிவ் செக் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன், இஃப் எ ட்ரையாங்கிள் ஏ இஸ் சிமிலர் டு பி. அதாவது ஒரு பிளேனில் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு பேர் ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறோம், இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு பேர் பி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்ததுன்னா, ஏ இஸ் சிமிலர் டு பியா இருந்தால் கண்டிப்பாக பி இஸ் சிமிலர் டு ஏவா தான் இருக்கும். ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் தானே. ஏவை பார்த்த மாதிரி பி இருக்குன்னா கண்டிப்பாக பியை பார்த்த மாதிரி ஏ இருக்கும் அப்படின்னு. இப்போ A ரிலேஷன் டு பினா இம்ப்ளைஸ் B ரிலேஷன் டு A இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் தேர்ட் ஒன், டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறதுக்கு மூணு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஒரு பிளேனில் இதுக்கு பேர் ஏன்னு கொடுத்துக்குவோம், இதுக்கு பேர் பின்னு கொடுத்துக்குவோம், இதுக்கு சின்னு கொடுத்துக்குவோம். ஏ இஸ் சிமிலர் டு பி, அதே மாதிரி பி இஸ் சிமிலர் டு சி. இது ரெண்டும் அந்த ரிலேஷனில் இருக்குது. ஏ வந்து பிக்கு சிமிலராக இருக்குது, பி வந்து சிங்கிற ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏ வந்து சிக்கு சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா பி வந்து சிக்கு சிமிலராக இருக்கிறனால ஏவும் சிக்கு சிமிலராக தான் இருக்கும். அந்த கான்செப்ட் தான் நம்ம எழுதுகிறோம். ஏ இஸ் ஏ ரிலேஷன் டு பி, பி ரிலேஷன் டு சி இம்ப்ளைஸ் ஏ ரிலேஷன் டு சி இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ இந்த ரிலேஷனை நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரிலேஷன் எதில் வருதுன்னா ரிஃப்ளெக்டிவ்ல வருது, சிமெட்ரிக்ல வருது, டிரான்சிட்டிவ் மூணுலையுமே வருதுன்னா இது ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சின்ஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் இட் இஸ் ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். Fifth sum, on the set of natural number let R be the relation defined by A relation to B if 2A plus 3B equal to 30. ஒரு செட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா நேச்சுரல் நம்பர் செட்டை எடுத்துக்கிறோம். அதில் ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா ஏ ரிலேஷன் டு பி, ஏங்கிற எலிமெண்ட் பிக்கு ரிலேஷன் ஆகணும்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டவுன் த ரிலேஷன் by listening all the pair, check whether it's reflective, symmetric, transitive and equivalent relation. என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஒரு செட்டை வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் செட்டை எடுத்துக்கிறோம். அதில் ரிலேஷன் ஏ ரிலேஷன் டு பி ஆகணும்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் ஏவும் பியும். ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ். அந்த பேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கிறோம். அது வந்து ரிஃப்ளெக்டிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ஈக்குவலன்ட் ரிலேஷனில் வருதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செட் எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர் செட். இதில் ரிலேஷன் ஏ ரிலேஷன் டு பினா 2a + 3b = 30. இதில் ஏவும் பியும் நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். நேச்சுரல் நம்பர் செட் எழுதிக்கிறோம். 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு அந்த நேச்சுரல் நம்பர் செட் எழுதிட்டோம். ரிலேஷன் எழுதணும். அந்த ரிலேஷன் கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஏங்கிற எலிமெண்ட்ஸ் ஏக்கு நம்ம 1 கொடுத்தோம்னு வச்சுங்க, பி என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஏக்கு 1 கொடுப்போம். 2 ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 × 1 + 3b = 30. அப்போ 3b என்ன வந்துடும் = 30 -2 × 1 2 ஆயிரும். அது நம்ம ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா -2 ஆயிரும். அப்போ 3b = 28 அப்படின்னு வரும். அப்போ b = 28 / 3 அப்படின்னு வரும். 28 3 ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ண முடியுமானா டிவைட் பண்ண முடியாது. அப்போது அது வந்து ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும் பிங்கிறது. ஆனால் பிங்கிற எலிமெண்ட்டும் நேச்சுரல் நம்பரில் வரணும். அப்போ ஏ வந்து 1 எடுத்தோம்னா பி வந்து நேச்சுரல் நம்பர் கிடைக்கல. அப்போ செகண்ட் 2ங்கிற எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். 2க்கும் அதே மாதிரி தான் வரும். ஆனால் 3க்கு எடுத்தோம்னா 3ங்கிற எலிமெண்ட்ஸ் ஏ வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கும். ஏ 3ன்னு எடுத்தோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 × 3 + 3b = 30. அப்போ 3b என்ன வரும்? 3 2s are 6ன்னு வந்துடும். அப்போ 30 - 6. இப்போ 3b = 24 வரும். அப்போ b = 24 / 3 அப்படின்னு வரும். அப்போ b = 8 அப்படின்னு வந்துடும். அப்போ a வந்து 3 எடுத்தோம்னா b வந்து 8 ஆயிரும். அந்த ஆர்டர்டு பேர் தான் எடுத்துக்கிறோம். அப்புறம் 4க்கும் அதே மாதிரி தான். a வந்து 4ன்னு எடுத்தோம்னா b வந்து ஃப்ராக்ஷனில் வந்துடும், நேச்சுரல் நம்பரில் வராது. அப்போ அந்த எழுத விட்டுறோம். 5 அதே மாதிரி தான். 6 எடுத்து போட்டோம்னா வரும். 9 எடுத்து போட்டோம்னா வரும். அதே மாதிரி 12 எடுத்து போட்டோம்னா அந்த மாதிரி b வந்து நேச்சுரல் நம்பரில் வரும். இதுக்கப்புறம் எந்த பேர்ஸும் வராது. அப்போ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதிக்கணும். ஏவும் பி நேச்சுரல் நம்பரில் வர மாதிரி அந்த ரிலேஷனை எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் அந்த ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்டிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டில் வருதா அப்படின்னு செக் பண்ணும். ரிஃப்ளெக்டிவ்னா நேச்சுரல் நம்பர் செட்டை பார்க்கணும். செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் 1 இருக்குன்னா 1,1 வரணும். 2 இருக்குன்னா 2,2 வரணும். 3 இருக்குன்னா 3,3 வரணும். 4 இருக்குன்னா 4,4 வரணும். அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதில் ஒன்று கூட இதில் இல்லை. அப்போ இது நாட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து சிமெட்ரிக் செக் பண்ணுறோம். முதல் எலிமெண்ட்டை எடுத்துக்கலாம். 3,8 இருக்கு. அப்போ கண்டிப்பாக 8,3 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சிமெட்ரிக்கில் வரும். அதுவே இங்கே இல்லை. அப்போ மற்றதெல்லாம் எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. ஒரு எலிமெண்ட்ஸ்லேயே நமக்கு கிடைச்சிருச்சு இது நாட் சிமெட்ரிக் அப்படின்ட்டு. அப்போ இது என்னன்னு எழுதிடலாம், நாட் சிமெட்ரிக். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் செக் பண்ணுவோம். டிரான்சிட்டிவ்க்கு நம்ம 2 பேரை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 3,8 இருக்குன்னா 8,3ல ஏதாவது எலிமெண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். 8ல் இருக்கிற மாதிரி பேர் இது. A, Bல இருக்குன்னா B, C ரெண்டாவது எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஏதாவது எலிமெண்ட்ஸ் பேர்ஸை எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி 2 பேரை நம்மளால எடுக்கணும். முதல்ல அந்த ரிலேஷன்லேருந்து இந்த மாதிரி 2 பேர் எடுக்க முடியுதா. 3,8னா 8ல் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. 6,6னா 6ல் திரும்பவும் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அதை விட்டுருங்க. 9,4 இருக்கு. அப்போ 4, அப்படின்னு ஏதாவது எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தா அதுவும் ஸ்டார்ட் ஆகலை.
12, 2 இருக்குன்னா 2, ஏதாவது ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும், அதுவும் ஸ்டார்ட் ஆகல. அப்போ நம்ம ஒரு பேர் இந்த மாதிரி 2 பேர் அந்த ரிலேஷன்ல இருந்து எடுக்கவே முடியல முதல்ல. அதாவது A, B அண்டு B, C அப்படிங்கிற இந்த 2 பேர்ஸை எடுக்கவே முடியாதுங்கிறதுனால A, C வந்து ரிலேஷன் அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இந்த 2 பேரை எடுக்க முடியலைன்னா அது டிரான்சிட்டிவ்ல தான் வரும். இப்போ நம்ம இங்கே வந்து நாட் டிரான்சிட்டிவ்னு எழுதிட்டோம், அது வராது. இப்போ இது என்னன்னு சொல்லிடுவோம், இட் இஸ் டிரான்சிட்டிவ். இட் இஸ் டிரான்சிட்டிவ். இது வந்து டிரான்சிட்டிவ்ல வரும், ரிஃப்ளெக்டிவ்ல வராது, சிமெட்ரிக்லையும் வராது. ஆனால் இது எதில் வருது, டிரான்சிட்டிவ்ல வருது. அப்போ இது ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது மூணுலையும் வந்தாதான் இது ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லுவோம். இது டிரான்சிட்டிவ்ல மட்டும்தான் வருது. அப்போ எதில் வரல, ரிஃப்ளெக்டிவ்ல வரல, சிமெட்ரிக்லையும் வரல. அப்போ இது நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அவ்வளோதான். இதில் ரொம்ப முக்கியம் தேர்ட் ஒன் கரெக்டாக பார்த்துங்க. தேர்ட் ஒன் என்னன்னா, இந்த மாதிரி 2 பேர் நம்மளால எடுக்க முடிஞ்சு மூணாவது கண்டுபிடிக்க முடியலன்னா நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 பேரை எடுக்க முடியலன்னா, அந்த ரிலேஷன்லேருந்து இந்த மாதிரி 2 பேர் எடுக்கவே முடியல அப்படின்னா அது டிரான்சிட்டிவ்ல தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். 6th one, prove that relation friendship is not an equivalent relation on the set of all people in Chennai. அதாவது சென்னையில் இருக்கிற மக்களை எல்லாம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நட்பு அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன் கிடையாது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி காட்டணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டிவ்க்கு வருவோம். ரிஃப்ளெக்டிவ் அதாவது ஏதாவது ஒரு பர்சன், சென்னையில் ஏதாவது ஒரு நபரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நபர் அவருக்கே நண்பராக இருப்பார்னா கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லது. அப்போது கண்டிப்பாக அவர் வந்து அவருக்கே நண்பராக தான் இருப்பார். அப்போ இது எதில் வரும்னா இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ்ல கண்டிப்பாக வரும். நம்மளையே விரும்பினா தான் நம்ம வாழவே முடியும். அப்போது கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்டிவ்ல தான் வரும். எ பர்சன் கேன் பி எ ஃப்ரெண்ட் டு ஹிம்செல்ஃப் இல்லைன்னா ஹெர்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு, சிமெட்ரிக்ல இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். 2 பர்சன் இருக்காங்க. இவன் பேரு ராஜ் அப்படின்னு வச்சுக்கலாம், இவன் பேரு ரவி அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 2 பேரும் இந்த ராஜ் வந்து ரவிக்கு ஃப்ரெண்டா இருக்காரு. அப்போ கண்டிப்பா ரவியும் எப்படி இருப்பாரு, ராஜுக்கு ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அப்போ ஏ ரிலேஷன் டு பியா இருந்தா இம்ப்ளைஸ் இவர் பேர் ஏ பி அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்தோம்னா ஏ பிக்கு ரிலேஷனாக இருந்து ஃப்ரெண்டாக இருந்தால் ரிலேஷன் அப்படின்னு சொன்னனால ஏ ரிலேஷன் டு பினா கண்டிப்பாக பி ரிலேஷன் டு ஏவாவும் இருக்கும். அப்போ இது சிமெட்ரிக் அப்படின்னு வரும். ஆனால் தேர்ட் ஒன் பாருங்க, அதே மாதிரி 3 பர்சன் எடுத்துக்குவோம். 3 பேர்த்துக்கு இது ஏ பேர் கொடுத்துக்கலாம், இங்கே பின்னு பேர் கொடுத்துக்கலாம், இவருக்கு சி அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்ட், அப்போ ஏ ரிலேஷன் டு பி. பி வந்து சிக்கும் ஃப்ரெண்ட், அப்போ பி ரிலேஷன் டு சி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆனால் சி வந்து ஏவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஃப்ரெண்டாக இல்லாமலும் இருக்கலாம். அப்போ டஸ் நாட் இம்ப்ளைஸ் ஏ ரிலேஷன் டு சி. ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது ஏ ரிலேஷன் டு சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏ டஸ் நாட் ரிலேஷன் டு சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நாட் an ஈக்குவலன்ட் ரிலேஷன். இது வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா ரிஃப்ளெக்டிவ்ல வருது, சிமெட்ரிக்லையும் வருது, ஆனால் டிரான்சிட்டிவ்ல வரல. அப்போ அதனால இது என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் நாட் an ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Seventh sum, on a set of
natural number, let R be the relation defined by ஒரு செட்டை வந்து natural number அப்படின்னு சொல்லிட்டாங்க. A வந்து B க்கு ரிலேஷன் ஆகணும்னா if A plus B less than or equal to C, A ஓட எலிமெண்ட்டையும் B ஓட எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணா 6 வரலாம். 6 விட சின்னதாக இருக்கணும். அதாவது 1 2 3 4 5 6 இந்த 6 எலிமெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணா ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர், எல்லா பேர்ஸையும் எழுச்சணும். அதே மாதிரி செக் வெதர் இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலண்ட் ரிலேஷன் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதலாம், ரிலேஷனில் எழுதலாம். The set of all natural numbers, yes அப்படின்னு எழுதிக்குவோம். R is defined by A relation to B if A plus B less than or equal to 6 அப்படின்னு வரணும். இப்போ ரிலேஷனில் ஃபஸ்ட்டு ஏவுக்கு 1 கொடுத்தோம்னா பிக்கு என்ன கொடுக்கலாம்? 1 + 5 கொடுக்கலாம். பிக்கு 5 கொடுக்கலாம். இது A, இது B அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஏக்கு 1 கொடுத்தா இங்கே என்னவும் கொடுக்கலாம்? 4ம் கொடுக்கலாம். ஏக்கு 1 கொடுத்தோம்னா 1 + 3 போடலாம், ஏன்னா 4 தான் வரும். டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 3 கொடுக்கலாம். ஏக்கு 1 கொடுத்தோம்னா பிக்கு 2 கொடுக்கலாம். ஏக்கு 1 கொடுத்தோம்னா பிக்கு 1 கொடுக்கலாம். இதை விட சின்னதாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா நேச்சுரல் நம்பரில் வரணும் ஏவும் பியும். அப்போது ஏங்கிற எலிமெண்ட்ஸ்லாம் 1 கொடுத்தோம்னா 5 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 3 2 1. அப்போ அந்த ஆர்டர்டு பேரில் எழுதுகிறப்போ 1,5 1,4 1,3 1,2 1,1 அப்படின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி ஏக்கு வேல்யூ 2 கொடுத்துட்டோம்னா பிக்கு இங்கே என்ன கொடுக்க முடியும்னா 4 கொடுக்கலாம். ஏக்கு 2 கொடுத்தோம்னா 3 கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? லெஸ் தேன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி 2 + 3னாலும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 3 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். அதை நம்ம ஆர்டர்டு பேரில் எழுதியிருக்கோம். 2,1 2,2 2,3 2,4 அதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி 3ல் கொடுத்தோம்னா 3,3 3,2 3,1 கொடுக்கலாம். 4ல் கொடுத்தோம்னா 4,1 4,2 ரெண்டை தான் கொடுக்க முடியும். 5ல் 5,1 கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ரிலேஷன் ஆரில் எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து எதில் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரிஃப்ளெக்டிவ்ல வருதா, சிமெட்ரிக்ல வருதா, டிரான்சிட்டிவ்ல வருதா, இல்லை மூணுலையுமே வருதா, இது ஈக்குவலண்ட் ரிலேஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ். ரிஃப்ளெக்டிவ்னா 1 1 இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ரிஃப்ளெக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 1 1 2 2 3 3 4,4 5,5 6,6 அதாவது n,n வரைக்கும் இருக்கணும். எத்தனை எலிமெண்ட்ஸ் அந்த செட்டில் இருக்கோ அந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி n,n ரிஃப்ளெக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 1,1 இருக்கான்னு பார்க்கலாம். 1,1 இருக்கு. 2,2 இருக்கான்னு பார்ப்போம். 2,2 இருக்கு. 3,3 இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு. 4,4 இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. 4,4 இல்லை. 5,5 இல்லை. அப்போ 4,4ம் 5,5ம் அந்த ரிலேஷனுக்குள்ள இல்லை. நாட் பிளாங்க்ஸ் டு ஆர். அப்போ நாட் ரிஃப்ளெக்டிவ். இது எதுல வராது? ரிஃப்ளெக்டிவ்ல வராது. அடுத்தது சிமெட்ரிக் பார்க்கலாம். சிமெட்ரிக்னா 1,5 இருக்குன்னா 5,1 இருக்கணும். அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ விட்டுருவோம். அதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணி ஆகணும். 1,4 இருக்குன்னா 4,1 வரணும். அதுவும் இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 1,3னா 3,1 இருக்கணும். அதுவும் இருக்குது. பிரச்சனை இல்லை. அடுத்தது 1,2னா 2,1 இருக்கணும். அதுவும் இருக்குது. 1,1 அது செக் பண்ணுங்கிற திருப்பி போட்டாலும் அதே தான் வரப்போகுது. 2,2 இதுதான் செக் பண்ணிட்டோம். 2,2க்கு இருக்குது. 2,3னா 3,2 வரணும். 2,3னா 3,2
3,2 இருக்குது. 2,4னா 4,2 இருக்கணும். அப்போ இதுக்கும் இருக்குது. 5,1னா 1,5 இருக்கணும். அப்போ எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் சிமெட்ரிக், அதாவது அதோட மாற்றி போடுற எலிமெண்ட்ஸ் அதுலேயே இருக்குது. அப்போ இது எல்லாம் இருக்கனால ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் செக் பண்ணணும். எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்துக்கும் இருக்கணும். எல்லாத்துக்குமே சிமெட்ரிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டிரான்சிட்டிவ். இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1,5 அப்படின்னா 5ல் ஆரம்பிக்கிற எலிமெண்ட்ஸ் இங்கே எங்கேயா இருக்கா? இருக்குது. 5,1 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கும். இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸையும் அந்த ரிலேஷனில் நம்ம எடுத்து எழுத முடியுது. அப்படி எழுதிட்டு இப்போ 1,1ங்கிறது அதே செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்ஸுக்கு டிரான்சிட்டிவ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணிட்டோமா, அதே மாதிரி செகண்ட் ஒன் 1,4னா 4,1 இருக்குது. அப்போ 1,1ங்கிற எலிமெண்ட்டும் அதில் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அடுத்தது 1,3 இருக்குன்னா 3ல் ஆரம்பிக்கிற எலிமெண்ட்ஸ் 3,3 1,3 3,3 இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் அந்த ரிலேஷனில் எடுக்க முடியுது. அதில் 1,3யும் அதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இதுலேயே வந்து 3,2 ஒன்று இருக்குது. 1,3 3,2 அப்போ 1,2ங்கிற எலிமெண்ட்ஸ் எழுத முடியுதானா? எழுத முடியுது. அப்புறம் அதே மாதிரி 3ல் இங்கே ஒன்று இருக்குது. 1,3னா 3,3னா 1,3யும் அந்த எலிமெண்ட்ஸில் இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது செக் பண்ணுவோம். 1,2னா 2,1,1 இருக்குது. 2,4னா இதில் பாருங்க 5,1 இருக்கு. லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் செக் பண்ணுவோம். 5,1 இருக்கு. 1ல் ஆரம்பிக்கிற எலிமெண்ட்ஸ் வேற இங்கே என்ன இருக்கு? இங்கே நிறைய இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். 1,5 இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸையும் நாம் அந்த ரிலேஷனில் எடுத்து எழுதியிருக்கோம். அப்போது 5,5 இதில் இருக்கான்னு பார்த்தோம்னா 5,5 இதில் இல்லை, இந்த ரிலேஷனுக்குள்ளே இல்லை. அப்போது இது டிரான்சிட்டில் வராது. பாருங்கள், 1,5 எழுதியிருக்கோம். 1ல் ஆரம்பிக்கிற எலிமெண்ட் 1,5 திரும்பவும் இங்கே இருக்குது, எடுத்து எழுதிட்டோம். அப்போ ஏ ரிலேஷன் டு பி வருது, பி ரிலேஷன் டு சி இருக்குது. ஆனால் ஏ ரிலேஷன் டு சி 5,5 இதில் இல்லை, ஏ ரிலேஷன் டு சி. அதனால் இது நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த செட்டு வந்து ரிஃப்ளெக்டிவ்லையும் டிரான்சிட்டிவ்லையும் வரல. நாட் ரிஃப்ளெக்டிவ், நாட் டிரான்சிட்டிவ். அப்போது நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷன். அப்போ இது எதில் வராது? ஈக்குவலன்ட் ரிலேஷனில் வராது. மூணுலேயுமே இருந்தால் தான் அது ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லுவோம். அதில் டிரான்சிட்டிவ்லையும் ரிஃப்ளெக்டிவ்லையும் வராதனால இது வந்து நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷன், பிகாஸ் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ் அண்டு நாட் டிரான்சிட்டிவ். Eighth sum, let A is equal to ABC. What is the equivalent relation of smaller cardinality of A? What is the equivalent relation of largest cardinality of A? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செட் கொடுத்துட்டாங்க, A is equal to ABC அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இந்த ரிலேஷன், அந்த செட்டில் நம்ம ஒரு ரிலேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து இருக்கிறதுலே அதிகமான எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ஈக்குவலன்ட் ரிலேஷனில் வரும். இருக்கிற மாதிரி ரிலேஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், அது ஈக்குவலன்ட் ரிலேஷனில் வரணும். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் சொல்யூஷனில் அந்த செட்டை எழுதிக்கலாம். ஏங்கிற செட்டை ஏபிசி அப்படிங்கிற 3 எலிமெண்ட்ஸ் எழுதிக்குவோம். அதில் இருக்கிற 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் ரிலேஷன்ங்கிறது படிச்சிருக்கோம். அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ, இந்த ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக தான் இருக்கும் அதோட ரிலேஷன்ஸ் எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக தான் இருக்கும். அப்போ ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ எப்படி எழுதுவோம்? ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு ஏ கமா ஏ எழுதணும். அதாவது 2 தடவை எழுதிக்குவோம் ஏங்கிற செட்டை.
ஏ பி சி, திரும்பவும் ஏ பி சி அப்படிங்கிற செட் எழுதிக்குவோம். ஏன்னு ஏ கமா ஏ எழுதுவோம், ஏ கமா பி எழுதுவோம், ஏ கமா சி எழுதுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் எழுதணும். அப்போ என்னென்ன வரும்? ஏ கமா ஏ, ஏ கமா பி, ஏ கமா சி. அதே மாதிரி பிங்கிற எலிமெண்ட்டுக்கு எழுதணும்னா பி கமா ஏ, பி கமா பின்னு எழுதுவோம், பி கமா சி. அதே மாதிரி சிங்கிற எலிமெண்ட்ஸ்க்கு எழுதணும்னா சி கமா ஏ, சி கமா பி, சி கமா சின்னே சொல்லுவோம். சி கமா ஏ, சி கமா பி, சி கமா சி அப்படின்னு எழுதிட்டோம். இதுதான் ஏ கிராஸ் ஏ. இப்போ ரிலேஷன்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிலேஷன் 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி, இந்த 3 எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இது ரிலேஷன் 1 அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். இது நாமளா எடுத்துக்கிறது தான், ஏன்னா லெட் அப்படின்னு போட்டிருக்கோம், நாமளா எடுத்துக்கிறது தான் இது. இந்த ரிலேஷனை இது 3மே வருதா அப்படின்ட்டு செக் பண்ணோம். ஈக்குவலன்ட் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன், டிரான்சிட்டிவ் ரிலேஷன், இது 3லையுமே வருதா அப்படின்னு பார்க்கணும் இந்த ரிலேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் பார்ப்போம். ரிஃப்ளெக்டிவ் எலிமெண்ட்ஸ் 3 தான் இருக்கு, ஏ பி சின்னு. அப்போ ரிஃப்ளெக்டிவ்ல என்னென்ன வரணும்? ஏ கமா ஏ இருக்கணும், பி கமா பி இருக்கணும், சி கமா சி இருக்கணும். இது 3 இருந்ததுன்னா ரிஃப்ளெக்டிவ்ல வரும். அது 3மே இந்த ரிலேஷன்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? we see that R1 is reflective. இது ரிஃப்ளெக்டிவ்ல வருது. அடுத்தது சிமெட்ரிக்ல வருமானா? சிமெட்ரிக்லி வரும், ஏன்னா இது ஏ பி பி சி சி தான் இருக்கு. ஏ கமா பிங்கிற ஆர்டர்ல எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. அப்படி இருந்தால் தான் பி கமா ஏ இருக்கான்னு செக் பண்ணும். அது இதுவே இல்லை அப்படின்னா இதை செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ரிஃப்ளெக்டிவ்ல வருது அப்படின்னு நம்ம எழுதினோம். இட் இஸ் சாரி சிமெட்ரிக்ல வருது அப்படின்ட்டு நம்ம எழுதிடுவோம். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் அதே மாதிரி தான். ஏ கமா பி, பி கமா சிங்கிற இந்த 2 எலிமெண்ட்ஸ் அந்த செட்ல இருந்து எடுக்க முடிஞ்சாதான் 3வது செக் பண்ணும். இதுவே எடுக்க முடியலன்னா செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, அது டிரான்சிட்டிவ்ல வருது அப்படின்னு எழுதிடணும். இட் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ இது சிமெட்ரிக்லி ரிஃப்ளெக்டிவ்லி வருது, சிமெட்ரிக்லி வருது, டிரான்சிட்டிவ்லி வருது. அப்போ இது ரிலேஷன் என்னன்னு சொல்லலாம்? ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லலாம். அப்போ we see that R1 is equivalent relation. அப்போ இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 இருக்கு. அப்போ n of R1 equal to 3. அப்போ this is the smallest cardinality. அப்போ 3 எலிமெண்ட்ஸ், இதுதான் இருக்கிறதுலேயே கம்மியான எலிமெண்ட்ஸ் இருந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன்ல வருது. அதே மாதிரி லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்ம ஏ கிராஸ் ஏ எழுதணும்ல, அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதிக்கணும். லெட் எடுத்து எழுதிக்கிட்டோம்னா இதுல பாருங்க ரிஃப்ளெக்டிவ்ல வருதானா ஏஏ பிபி சிசி இருக்கு. அப்ப ரிஃப்ளெக்டிவ்ல வரும். சிமெட்ரிக்ல வருமானா செக் பண்ணும். ஏபினா பிஏ இருக்கு, ஏசினா சிஏ இருக்கணும், அதுவும் இருக்கு. பிசினா சிபி இருக்கணும், அதுவும் இருக்கு. அப்போ கண்டிப்பா இது சிமெட்ரிக்லயும் வரும், டிரான்சிட்டிவ்லயும் வரும். டிரான்சிட்டிவ்லயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏ பி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பியில் ஆரம்பிக்கிற பிஏ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இதை 2ஐயும் எடுத்துக்கிறோம். இதுல ஏசிங்கிற அந்த பேர் இருக்குமானா இருக்கு. அந்த மாதிரி எது செக் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இங்க பாருங்க பிசி, சியில் ஆரம்பிக்கிறது, சிபி அப்படின்னா பிபிங்கிறதும் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கு. அப்போ இது டிரான்சிட்டிவ்லயும் வரும். அப்போ ரிஃப்ளெக்டிவ்லயும் வருது, சிமெட்ரிக்லயும் வருது, டிரான்சிட்டிவ்லயும் வருதுன்னா ஈக்குவலன்ட் ரிலேஷனா இருக்கும். அப்போ we see that R2 is equivalent relation. அப்போ n of R2 is equal to, இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ n of R2 is equal to 9. This is the largest cardinality. அப்போ ஒரு ரிலேஷன் வந்து ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி வரணும்னா அதோட ரிஃப்ளெக்டிவ் எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதணும்னா அது வந்து ஸ்மாலஸ்ட் கார்டினாட்டில் இருக்கிற ரிலேஷன் ஆயிரும். அதே மாதிரி லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ரிலேஷன் எழுதணும்னா அந்த செட்டோட
கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதினோம்னா அது லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸ்மாலஸ்ட்னா என்ன எழுதணும்? அதோட ரிஃப்ளெக்டிவ் எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். லார்ஜஸ்ட்னா ஏ கிராஸ் ஏ ஃபுல்லா எழுதணும். அந்த செட்டோட கார்டீசியன் ப்ராடக்ட் ஃபுல்லா எழுதணும்னா நமக்கு லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டிஸ் ரிலேஷன் கிடைச்சிடும். Ninth sum, in the set Z of integer defined m relation to n, if m minus n is divisible by 7, prove that R is an equivalent relation. அதாவது கொடுத்திருக்கிற செட் வந்து இன்டிஜர் எடுத்துக்க சொல்றாங்க. இது இந்த இன்டிஜர்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரிலேஷன் ஆகணும்னா, அதாவது ஆர்டர்டு பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, m மைனஸ் n ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம்னா அது ரெண்டும் 7ஆல டிவைட் ஆகும். இஸ் டிவைசபிள் பை 7ஆ இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து ரிலேஷன், அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சொல்யூஷன்ல ரிஃப்ளெக்சிவ் ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்றதுன்னா, இந்த செட்ல இன்டிஜர் செட் தான், ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 7 அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 7 வேணா 7ஆல டிவைடட் ஆகணும்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு 12 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிஃப்ளெக்டிவ்னா அதே 12 எலிமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணும். 12 மைனஸ் 12 என்ன ஆகும்? 0. 0 7ஆல டிவைட் ஆகுமானா ஆகும். அந்த மாதிரி எந்த எலிமெண்ட்ஸ் 11 எடுக்கிறோம், 11 மைனஸ் 11 0 ஆகும். அப்போ 7ஆல டிவைட் ஆகும். அதை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுறதுன்னா, ரிஃப்ளெக்சிவ்க்கு m மைனஸ் m இஸ் டிவைசபிள் பை 7 அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் அதே எலிமெண்ட்ஸால சப்ராக்ட் பண்ணி 7ஆல டிவைட் ஆகுமானா ஆகும். அப்போ m ரிலேஷன் டு m இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணிட்டோம், ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணியாச்சு. அடுத்தது சிமெட்ரிக் செக் பண்ணோம். சிமெட்ரிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் m ரிலேஷன் டு n அப்படின்னு எழுதிக்கும். ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, (21 மைனஸ் 7) இந்த மாதிரி எடுத்துக்கும். 21ஐயும் 7ஐயும் எடுத்துக்கும், ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம், 14 வரும். m வந்து 21, n வந்து 7 அப்படின்னு எடுத்துக்கும். 21 மைனஸ் 7னா 14 வரும். அது 7ஆல டிவைட் ஆகுமானா ஆகும். அப்போ m மைனஸ் n இஸ் டிவைசபிள் பை 7 வருது, 2 அப்படின்னு கிடைக்கும். இதே மாற்றி போடுவோம், 7 மைனஸ் 21 போடுவோம். இப்போ என்ன வரும்? மைனஸ் 14 வரும். இதுவும் 7ஆல டிவைட் ஆகும்னா டிவைட் ஆகும், அதே -2 தான் வரும். ஏன்னா இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ்லேயே இருக்கலாம் எலிமெண்ட்ஸ். அப்போது ரிவேஸில் எழுதினாலும் ஏதாவது ரெண்டு எலிமெண்ட்ஸ் எழுதி செப்பரேட் பண்ணி 7ஆல டிவைட் ஆகுதுன்னா அதோட ரிவேஸும் கண்டிப்பாக 7ஆல டிவைட். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா சிம்பிள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும், மற்றபடி 7ஆல ரெண்டுமே டிவைட் ஆகும். அப்போ m மைனஸ் n இஸ் டிவைசபிள் பை 7னா கண்டிப்பாக n மைனஸ் m இஸ் டிவைசபிள் பை 7ஆக இருக்கும். அப்போ n ரிலேஷன் டு m இருக்கும். அப்போ இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் கான்செப்ட். அடுத்தது டிரான்சிட்டிவ், தேர்ட் ஒன் செக் பண்ணுவோம். இது டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ல வருதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணும். டிரான்சிட்டிவ் எப்படி செக் பண்ணுறதுனா, ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் m ரிலேஷன் டு n எடுத்துக்குவோம், n ரிலேஷன் டு p அப்படிங்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் அந்த ஆர்டர்டு பேர்லேருந்து எழுதுகிறோம். அப்போ m மைனஸ் n இஸ் டிவைசபிள் பை 7 ஒன்றும், n மைனஸ் p இஸ் டிவைசபிள் பை 7 அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்குவோம். n மைனஸ் mனா அப்போ ஏதாவது ரெண்டு எலிமெண்ட்ஸ் எழுதி சப்ராக்ட் பண்ணுறோம்னா அதோட 7ஓட மல்டிபிளாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை செப்பரேட் பண்ணுற எலிமெண்ட்ஸ் 7ஆக இருக்கலாம், 14ஆக இருக்கலாம், 21ஆக இருக்கலாம். இது எல்லாமே கண்டிப்பாக எதோட 21 நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 7 அப்படின்னு எழுதலாம். அதுதான் 7 அப்படிங்கிறது ஜென்ரலாக போட்டோம். இந்த
3ங்கிறது கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே கண்டிப்பாக 3Kங்கிற ஆர்டரில் தான் இருக்கும். 7K அப்படிங்கிறதுல இருக்கும். m-n அப்படின்னா எல்லாமே 7ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும், டிவைசபிள் பை 7ஆக இருந்தால். அதே மாதிரி n-p இஸ் டிவைசபிள் பை 7ஆக இருந்துச்சுன்னா அதுவும் 7ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். அதுக்கு வேறு பேர் கொடுத்துக்கலாம், 7L அப்படின்னு கொடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ரிலேஷனை சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு ரிலேஷன் எடுத்துக்கிறோம். m ரிலேஷன் டு n-ம் n ரிலேஷன் டு p அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா m ரிலேஷன் டு pன்னு வந்துச்சுன்னா இது டிரான்சிட்டிவ்ல வருது அப்படின்னு சொல்லலாம். m ரிலேஷன் டு p m ரிலேஷன் டு pன்னு எழுத முடிஞ்சா இது ரெண்டும் ரிலேஷனாக இருந்து m ரிலேஷன் pயும் ரிலேஷனாக இருந்தால் இது டிரான்சிட்டிவ்ல வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை செக் பண்ணுவோம், m ரிலேஷன் டு p வருதான்ட்டு. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா m-n 7K அப்படின்னும் m-n m-n is equal to 7K அப்படின்னும் n-p அப்படிங்கிறத 7L அப்படின்னு எழுதிக்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா m-n ப்ளஸ் n-p, ரைட் ஹேண்ட் சைடில் 7K ப்ளஸ் 7L அப்படின்னு எழுதிக்குவோம். இதில் மைனஸ் என்னையும் ப்ளஸ் என்னையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ m-p இஸ் ஈக்குவல் டு இதில் ரெண்டுலேயும் 7 காமனாக எடுத்தோம்னா 7 × K + L அப்படின்னு வந்துடும். அப்போது m-b இது 7ஓட மல்டிபிளாக தான் இருக்குது. m-bங்கிறது 7 × சம்திங் K + Kங்கிறது ஏதாவது 3ஆக இருக்கலாம், நம்ம முன்ன சொன்ன மாதிரி Lங்கிற ஒரு நம்பராக இருக்கலாம். ரெண்டே ஆட் பண்ணாலும் 7ஓட மல்டிபிளாக தான் கண்டிப்பாக இருக்குது. அப்போ m-p இஸ் டிவைசபிள் பை 7ஓட மல்டிபிளாக இருக்கனால டிவைசபிள் பை 7ஆக வரும். அப்போ m ரிலேஷன் டு p அப்படின்னு எழுதலாம். இட் இஸ் டிரான்சிட்டிவ். இது வந்து சிமெட்ரிக்லி வருது, ரிஃப்ளெக்சிவ்லி வருது, டிரான்சிட்டிவ்லி வருது, மூணுலேயுமே வருது. அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம்னா ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கடைசி ஒன் டிரான்சிட்டிவ் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துங்க, மற்ற ரெண்டும் ஈஸி தான் உங்களுக்கு.